இந்த பெண்கள் இருக்காங்களே, அவங்க அன்பு காட்டினா போதுங்க. எவ்வளோ பெரிய அ வீர மங்கையா இருந்தாலும், அந்த அன்புக்கு அவங்க அடிபணிஞ்சிருவாங்க. அதனால இந்த உலகம் அவங்கள ரொம்பவே ஏமாத்தும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவர் என்னை விட்டு போகும்போது, என் பிள்ளைகளோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. என் சர்டிஃபிகேட்டு கூட போயிருச்சு. நான் இப்போ எப்படி வேலை செஞ்சு பொழைக்கிறது? நான் எந்த வேலைக்கு போக முடியும்? நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தில் அவர் யார் கூட போனாரோ, சொல்கிற ஆலோசனை கேட்டு அவர் போனார். இந்த கிறிஸ்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன தான் குற்றம் சொன்னாங்க. இவ சரியில்லை, அதனால தான் புருஷன் போயிட்டான் அப்படி சொன்னாங்க. யாருக்குங்க தெரியும் துக்கமும் துயரமும் நம்ம எப்படி கஷ்டப்படுறோம். அதனால் கிறிஸ்தவங்க தானே அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க. முதல்ல நமக்கு விரோதமாக நிற்கிறதே அவங்கள தான் இருக்கும். ஏன்னா பிசாசு அவங்கள தான் பயன்படுத்துவான். மற்ற மக்கள் கூட நம்முடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இதை குறித்து கவலைப்படாதீங்க. ரட்சிப்புங்கிறது கர்த்தருடையது. நம்ம அதை யார்கிட்ட போய் வாங்கி கொடுக்க முடியும்? யார் ஒருவர் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யார் ஒருவர் பாவத்தை அறிக்கை செய்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் மன்னிப்பு, அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. அதனால் நம்ம கட்டாயமாக யாருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது. ஒன்று செய்யலாம், அவளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். மற்றபடி எந்நேரம் அதுக்காகவே சொல்லி அழுதுட்டுருக்காதீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ந்துருங்க. கர்த்தர் கட்டாயம் ரட்சிப்பார்.